Good afternoon, guys. Okay, in the last class, we already finished discussing and studying the topics like NABARD and functions of NABARD, and then how this RBI is helping in the development of agriculture. Right? Okay. Today we are going to discuss about the topic Reserve Bank of India and industrial finance. Okay. So last class நம்ம வந்து இந்த RBI வந்து agricultural sector like how it is helping in the development and also in implementing so many schemes இல்லையா. So today industrial sector இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி finance பண்ணுறாங்க, how they are helping industries அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஆல்தோ யூஸ்வலாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா commercial banks, almost எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் commercial banks will be helping in terms of finance. ஓகேவா. commercial banks கிட்ட ஃபினான்ஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, commercial banks will give only short term loans. ஓகேவா. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் மட்டுமே commercial banks கிட்ட இருந்து கிடைக்கும். யாருக்கு? டு த இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. So these industries are getting only the short-term loans from the commercial banks. Why? எதுக்கு அப்படி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுது கமர்ஷியல் பேங்க்ஸ்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லைக் எவ்ரி ஒன் லைக் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, டிபாசிட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு 3 years ஒரு 2 years மினிமம் மேக்ஸிமம் 3 years 1 yearக்கு மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட காசு வந்து டிபாசிட் பண்ணி வச்சுக்குவாங்க இல்லையா. அதனால் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க தே கேன் லெண்ட் மனி ஆர் தே கேன் லெண்ட் ஃபினான்ஸ் ஓன்லி ஃபார் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். Okay. So in order to extend this, in order to give for the long term, this Reserve Bank of India RBI is taking so many steps to give long term finance to the industries. Okay. So the institutional setup in India for financing and promoting industries. So அந்த லாங் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக லைக் நிறைய இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் வந்து RBI வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்டர் ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் we have three divisions. One is Industrial Finance Corporation of India, that is IFCI, and second one is ICICI, that is Industrial Credit and Investment Corporation of India. Okay, and the third one is Industrial Development Bank of India, that is IDBI. And under state level institutions we have 2 types, that is State Financial Corporations, SFCs, and the second one State Industrial Development Corporations, that is SIDCs. Okay, so you need to remember everything, and we will discuss in detail about each and every institution. Okay, and in that first one is all India level. Under all India level institutions we have IFCI, that is Industrial Finance Corporation of India. Okay, so இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1948 July 1 வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஆக்ட், எந்த ஆக்ட் கீழே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, அண்டர் த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே. ஸோ திஸ் இது வந்து என்னெல்லாம் அசிஸ்டன்ஸ் தருது, என்னெல்லாம் எந்த விதத்தில் வந்து ஹெல்ப் ஆகுது இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் போத் இன் ருபீஸ் அண்ட் ஃபாரின் கரன்சிஸ். இது வந்து லாங் டேர்ம் லோன் கொடுக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து யூஸ்வலாக கமர்ஷியல் பேங்க்ஸ் ஷார்ட் டேர்ம் மட்டும் கொடுக்கறதுனால த்ரூ திஸ் இன்ஸ்டிடியூஷன் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கெட்டிங் லாங் டேர்ம் லோன்ஸ் போத் இந்த ருபீஸ்லேயும் கிடைக்கும், இந்த அதர் ஃபாரின் கரன்சிஸ்லேயும் அவங்களுக்கு லாங் டேர்ம் லோன்ஸ் கிடைக்குது. ஃபாரின் கரன்சிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இண்டஸ்ட்ரீஸ் வந்து லைக் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால like they need both loans from both the rupees and foreign currencies. And coming to second one, underwriting of equity, preference and debenture issues. Okay, so what is this underwriting? So underwriting na enna pathina, giving insurance policy, ஏதாவது ஒரு லாஸ் ஆர் டேமேஜ் அப்படி நடக்கிறப்போ அந்த டைமில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்க. அதுதான் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்விட்டினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈக்விட்டி மீன்ஸ் ஷேர்.
So if there is any loss to the company or to the industry, this underwriting, due to this policy, underwriting policy, they will get insurance. Okay ma'am. And coming to preference and debenture issues. And what is this preference and debenture issues அப்படின்னு பார்த்தீங்கன்னா, debenture giving long term security for fixed interest rate. ஓகேவா. ஃபார் லாங் டேர்ம் செக்யூரிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி வேணும், அதுவும் ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ திஸ் டிபென்ச்சர் தான். அது இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டிபென்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபென்ச்சர்னால் ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு லோ இன்ட்ரெஸ்ட்க்கு தராங்கன்னா அது டிபென்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ தட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, அண்டர் ரேட்டிங் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டெபென்ச்சர் இஷ்யூஸ். அண்ட் கமிங் டு தேர்ட் ஒன், சப்ஸ்கிரைபிங் to equity come up preference and debenture issues. First one is underwriting and second one is subscribing. So subscribing na like giving funds to the project. ஓகேவா. சரி, எனி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்ட்ஸ் தருவாங்க, அதுதான் சப்ஸ்கிரைபிங் டு ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் கமிங் டு fourth one, guaranteeing the deferred payments in respect of machinery imported from abroad or purchased in India. ஸோ டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம், ஒரு 5 years லோன் பே பண்ணுற மாதிரி கார் வாங்கியிருப்போம். ஓகேவா. அந்த நம்ம லைக் டிஃபர்டு பேமெண்ட்னா போஸ்ட்போன் பண்ணுறது, ஒரு லாங் டேர்ம் ஒரு லோன் பே பண்ணுறது நம்ம அதே டெம்பரரியாக போஸ்ட்போன் பண்ணுறது தான் டிஃபர்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது இவங்க இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கேரண்டி டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்க்கு கேரண்டி பண்ணுவாங்க. இப்போ ஒரு மெஷினரி வாங்குறாங்க, ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ் மெஷினரி வாங்குறாங்க லோன் கட்டி அப்படின்னா அந்த லோனுக்கு இவங்க கேரண்டி தருவாங்க. ஓகேவா. in case if they fail to repay that loan, these institutions will give the guarantee for that particular loan. So that is called as fourth, that is the meaning for fourth point. And coming to the fifth one, guaranteeing of loans raised in foreign currency from foreign financial institutions. So எந்த ஒரு foreign currency இருந்தாலும் foreign finances இருந்தாலும் இவங்க அந்த மாதிரி loans கூட guarantees தருவாங்க. So this is about the 4 concerns of this IFSCI. And coming to the next point, financial assistance of IFSCI can be availed by limited company. So in the IFCI யாரெல்லாம் financial assistance கொடுக்குறாங்க, யாரெல்லாம் financial support கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, like it combinedly it covers all the public, private and joint sector or by cooperative society incorporated in India. So எல்லாம் public sector, private sector, cooperative society, இந்தியாவில் cooperative society இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே இவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க யாருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. ஓகே. அண்ட் தென் so this financial assistance will be available for setting up of new industrial projects. And one more thing இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணணும், செட்டப் பண்ணணும்னா these will give financial assistance. And then ஃபர்தராக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அண்ட் தென் ரெனோவேட் பண்ணணும்னா புதுப்பிக்கிறது. ஓகே. ஸோ ரெனோவேட் பண்ணணும், அதில் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே லைக் ஃபார் எவ்ரி aspect of industries in terms of renovation, in terms of diversification, modernization, this Industrial Finance Corporation of India is helping to build the industries. Okay. And then the IFSC this is also provides financial assistance on concessional terms. So concession என்ன, இப்போ உங்கள் fees concession அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ fees concession based on some like if you get a good marks you'll get concession according to that. So if there is any concession அது கூட இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் லெஸ் டெவலப்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா லைக் அண்டர் டெவலப்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகலை, அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கூட இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணுறதுக்கு திஸ் IFCI is helping to build in the places of rural areas or underdeveloped districts. Okay. And coming to the next one, IFCI raises its resources by the way of issue of bonds in the market. Okay. And then
ஸோ இது லைக் திஸ் மீன்ஸ் இதோட ரிசோர்ஸஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இந்த ஐஎஃப்சிஐ வந்து இவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் இன் த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பாரோயிங் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு மார்க்கெட்டில் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஃபினான்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்குன்னே ஒரு பேங்க்ஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட இருந்து இவங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஹெல்ப் வாங்கிக்குவாங்க. அண்ட் தென் போத் ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து தே வில் கெட் ரிசோர்ஸஸ். அண்ட் கமிங் டு த next point, foreign credit secured from foreign financial institutions and borrowings in the international capital markets. Okay, so international capital markets அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் முதலீடெல்லாம் நம்ம லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்ரி திங் வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட நம்ம வந்து லைக் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் கூட தே வில் கெட் securities or foreign credits both from the international capital markets but also from our own country's capital. Okay, so that is about this IFCI.